சமய அமைப்புகளும் தனி மனிதர்களாலும் நிறுவனத்தாலும் நடத்துகின்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அரசியல் கட்சியின் தலைவர்கள் பங்கு வருவதுதான் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரு அரசியல் இயக்கம், அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தாமே பொறுப்பேற்று நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை தனது சொந்த செலவில் நடத்துவதும், அந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சமத்துவரை அழைத்து இறைவணக்கம் செய்து நோன்பாளர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நோன்பு திறப்பு விருந்து அளிப்பதை முதலில் தொடங்கி வைத்தவர் இந்தியாவிலேயே இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். அதற்கு காரணம், இஸ்லாமிய பெருமக்களை இதயத்திலே வைத்து நேசித்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த புனித தலைவியின் வழியிலே அவருடைய விசுவாச தொண்டர்களாகிய நாம் இப்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையான தொண்டு என்பது சமூகத்தை தூய்மைப்படுத்தும் பணி என்பதையும், எவ்வளவு முரட்டு மனிதராக இருந்தாலும் அவர்களை அன்பாலும் பொறுமையாலும் வெல்ல முடியும் என்பதை நமக்கு உணர்த்தும் சம்பவங்கள் இவை. அரசியல் வாழ்வு என்ற அறவாழ்வு வந்திருக்கும் நாம் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடும் இன்றைய ஆட்சி அமைப்பை தூய்மைப்படுத்த வேண்டிய கடமை நம் அர்ப்பணிப்பாலும் நிதானமான செயல்களாலும் செய்திட வேண்டும். நம்முடைய ஆட்சி அமைய தமிழ்நாடு மக்கள் ஆவலாக காத்திருக்கிறார்கள். மகத்தான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய அடிப்படை கொள்கையில் இருந்து அணு அளவும் நாம் பெறல மாட்டோம். மதச்சார்பின்மை, சமூக நல்லிணக்கம், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பில் சமரசமற்ற உறுதி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் எல்லோருக்கும் எல்லாம் ஆட்சி நடத்தும் என்று உறுதி கூறி இன்றைய இப்தார் விருந்து நடைபெறுகின்ற அந்த நன்னாளில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. எவ்வளவு பொருத்தமான நாள், எவ்வளவு இனிமையான நாள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 2 நாள் கழித்துத்தான் தேர்தல் அறிவிப்பு என்று நாம் நம்பியிருந்தோம். ஆனால் இன்றைக்கே தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்காக அரசியல் செய்கின்ற இயக்கம் அல்ல, மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். எங்களுடைய இருவரும் தலைவர்கள் அவருடைய வாழ்வியலை பாருங்கள். தனக்கென்று வாழாமல் மக்களுக்கு வாழ்ந்த தலைவர் என்று சொன்னால் அது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான். அப்படி மக்களுக்காக வாழ்ந்த தலைவருடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் உங்களால் மலர வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் ஏதோ சிறுபான்மை மக்களை அந்த கட்சிதான் காப்பாற்றுவது போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல காக்கின்ற அரசும் அதிமுக அரசு, அதிமுக கட்சி. எங்களுடைய அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மதமும் ஜாதியும் இல்லாத ஒரு இயக்கம், மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதும் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுப்பதும் தான் எங்களுடைய தலைவருடைய எண்ணமாக இருந்தது. அதே வழியில் அம்மா மறைவுக்கு பிறகும் அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு செயல்பட்டது என்பதையும் நேரத்திலே தெரிவித்து அனைவரும் புனித ரமலான் மாதத்தின் வாழ்த்துக்களை சொல்லி என் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் இஸ்லாமிய மத பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.